ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு குழி பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. குழி பணியாரம் மட்டும் இல்லைங்க, தக்காளி சட்னிங்க, கார தக்காளி சட்னி. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் உங்களுக்கு கார சட்னியுடன் குழி பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்கள். இது சிம்பிள் குழி பணியாரம் இல்லைங்க, நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டான, அதாவது முருங்கை பூ அண்டு முருங்கை கீரை சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹெல்த்தியும் கூட, ஆரோக்கியம் கூடன்னு சொல்லலாம் இந்த குழி பணியாரம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழி பணியாரத்துக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இதில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க. மிக்சிங் கடுகுங்க, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ப்ளஸ் சீரகம் 1 டீஸ்பூன் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. கடுகை பொறுத்த வரைக்கும் தீயை விடாமல் பார்த்துக்கணும், ப்ளஸ் நல்லா பொரிக்கவும் விடணுங்க. ப்ளஸ் உளுத்தம்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு தீயை விடாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 5 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தும்போது தெரியாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உடம்புக்கு. நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ ஆனியன் நல்லா வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வதங்கி வரதுக்காக என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை. இந்த வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் துருகி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழி பணியாரத்துக்கு இன்னும் நிறைய பல சைடிஷ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம சிம்பிளாக அரிசி மாவு வச்சு நம்ம குழி பணியாரம் செய்வோம். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூடனே சொல்லலாம். இப்போ அந்த பக்கம் வெங்காயம் வதக்கிட்டுங்க. இந்த பக்கம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக, சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, அதாவது நம்ம ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த வெங்காயம் மசாலாவில் பார்த்திங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கம்பல்சரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி சேர்த்து. அதாவது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க இந்த குழி பணியாரத்துக்கு. அதனால் ரொம்ப கொஞ்சம் தண்ணி இல்லாமையும் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில், நடுத்தர ஸ்டேஜ், அதாவது ஆனியன் தோசையெல்லாம் செய்வாங்க இல்லை, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரை அண்டு முருங்கைப்பூ சேர்த்துக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, நிறைய இரும்பு சத்துக்கள் உள்ளதுன்னே சொல்லலாம். அதாவது பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அயர்ன் சத்துக்கள் நிறைய எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையில். ப்ரெக்னென்சி உமன்லாம் வீக்லி 2 டைம்ஸ் எடுத்து சாப்பிட்லாங்க. இந்த முருங்கைக்கீரை சேர்த்தது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினாவே வதங்கி சுருண்டு வந்துடுங்க முருங்கைக்கீரை. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாங்க. அதாவது கேரட் துருவல் ப்ளஸ் இந்த பீன்ஸ் துருவல், இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாங்க ஹெல்த்தியாக. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கூட சேர்த்து செய்யலாங்க. இன்னொன்று இந்த குழி பணியாரத்தில் இன்னொன்று வெரைட்டியான டிஷ் செய்யலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இதில் வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய் ப்ளஸ் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த பாலக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தும் குழி பணியாரம் செய்யலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் இந்த குழி பணியாரத்தில் இன்னொரு ரெசிபி செய்யலாம். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எக்கு சேர்த்து நம்ம செய்கிறோம். அதுவே அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே லைக் கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன்.
இதிலே வந்து இன்னும் ஸ்வீட் குழி பணியாரம் செய்யலாம், ப்ளஸ் மசாலா குழி பணியாரம் செய்யலாம். அதாவது உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நம்ம செய்யலாம். அது இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய வெரைட்டியான இந்த குழி பணியாரம் வந்து செய்யலாங்க. கிராமத்து ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய வீடியோஸ் கீழே வந்து லைக் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஓகே அப்படின்ட்டு. இல்லைனா நீங்கள் லைக்ஸ் கூட கொடுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவில் வந்து நம்ம நல்லா வதக்கி வந்த தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதாவது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாவு அரிசி மாவில் இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு அரைக்கிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. அது உங்களுக்கே தெரியும். அதாவது உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி ப்ளஸ் பச்சரிசி ப்ளஸ் வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துவோம். பட் இந்த 3 பொருட்கள் தாங்க முக்கியம் அரிசி மாவுக்கு. அதாவது 1 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா 2 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து நம்ம மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டான இந்த குழிப்பணியாரம் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம். குழிப்பணியாரம் செய்வதற்கு மாவு வந்து தயாரிச்சுன்னே சொல்லலாம். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக இருக்கும். அன்றைக்கி ஒரு மெத்தட் போட்டுங்க, இன்றைக்கி ஒரு நியூ மெத்தட்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 10 சேர்த்துக்கோங்க. காரத்தை தகுந்த மாதிரி. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கம்பல்சரி சேர்த்துடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஒரு பழுத்த பழமாக ஒரு 8 பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வர தக்காளி பழமாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த குழிப்பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சட்னி ப்ளஸ் இந்த வேர்க்கடலை சட்னி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னி, இந்த மாதிரி கார சட்னி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சட்னி வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பட் குழிப்பணியாரத்துக்கு சொல்லவே தேவையில்லைங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் நம்ம வந்து வரமிளகாய் வந்து அதிகமாகவே சேர்த்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து பார்த்திங்கன்னா தண்டோடு தாங்க சேர்த்தணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிளேட்டு வச்சு நம்ம தக்காளி நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஆற விட்டுக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்காக, கார சட்னி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழி பணியாரம் செய்யறதுக்காக குழி சட்டின்னு சொல்லுவோம், அது எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து எடுத்து நம்ம ஊற்றிக்கலாங்க குழியில். நீங்கள் வந்து மேலே வந்து ஆயில் சேர்த்தவே தேவையில்லைங்க. ஆல்ரெடி நம்ம கீழே குழிக்குள்ளே வந்து சேர்த்துன ஆயிலே மேலே வந்துடும். அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியமான ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. தீய விடாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு இதிலே வந்து உருளைக்கிழங்கு மசாலா கூட சேர்த்து செய்யலாம். இன்னும் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் கேரட் துருவல் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா பீட்ரூட் துருவல் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் குழிப்பணியாரம் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மெலிசான கம்பி அப்படின்னு சொல்லுவோம், அது இருந்தால் கூட நம்ம வந்து அதில் திருப்பி விட்டுக்கலாம். பட் நம்மக்கிட்ட அது மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த ஸ்பூன் வச்சு பின் சைடு இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க. மெதுவாக திருப்புங்க. அதாவது 2 சைடுமே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வேகலைன்னா நம்ம திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நம்ம வந்து பொரியல் செஞ்சு தந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து கம்பல்சரி சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு குழந்தைங்க ஏமாற்றுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுங்க இந்த மாதிரி நம்ம குழிப்பணியாரத்தில் நம்ம மறைச்சி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கான அயன் சத்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் இந்த குழிப்பணியாரத்தில். அதனால் நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழிப்பணியாரத்தை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ
நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கார சட்னியோட நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சட்னி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு 3 சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தக்காளி கார சட்னியுடன் சேர்த்துக்கலாங்க தாளிப்பை. சூப்பரான அருமையான வில்லேஜ் ஸ்டைலில் குழிப்பணியாரம், முருங்கைக்கீரை குழிப்பணியாரம் வந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம். கார சட்னியுடன் கமகமன்னு இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். பாய்.